ரூ. 100 சதக்கா செஞ்சு அதுக்கு குறைஞ்சபட்சம் 20 பேத்துக்கு உணவளிக்க முடியுமா? ஆமாங்க. நம்முடைய சதக்கா ஜக்காத்துகளை நல்ல முறையில் தகுதியான நபருக்கு வழங்கவும், அல்லாவிற்காக நாம் வழங்கும் இந்த தொகையானது சதக்கத்துல் ஜாரியாவாக நம் சமுதாயத்தினரின் இஸ்லாமிய கல்வியை மேம்படுத்தவும் தொடங்கப்பட்ட இஸ்லாமிய கல்வி நல அறக்கட்டளைக்கு நீங்கள் மாதந்தோறும் உங்களுடைய சந்தாவை குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 100 உங்களுடைய முதல் செலவினமாக நீங்கள் வழங்குறதன் மூலமாக இந்த ஒரு பெரிய பலனை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடைய முடியும். நீங்கள் கொடுக்குற இந்த ரூ. 100 உங்களை போல் 20, 30, 40 பேர் கொடுக்கும்போது அதையெல்லாம் சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 அல்லது 50 நபர் இந்த மாதிரி வழங்குறதன் மூலமாக அதோட முழுமையான பலனை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அல்லாஹ் அல் மாலிக். அவன் நம்ம மக்களை போல் நீ இவ்வளோ தான் கொடுத்த, அதனால் இவ்வளோ தான் உனக்கு நன்மைன்னு அளந்து கொடுக்குறவன் இல்லை, வாரி வழங்கக்கூடியவன். அதனால் அல்லாஹ் உங்களோட குவான்டிட்டியை பார்க்குறதில்ல, உங்களுடைய மனசை தான் பார்க்குறான். நீங்கள் உங்களுடைய 1000 ரூபாயில் 100 ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம்னு அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களிடமிருந்து ஒரு பேரித்தம்பலமேனும் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. எனவே நம்மளுடைய மாதாந்திர முதல் செலவாக சதக்கா அமையட்டும். உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு ஒரு எய்ம் வச்சுருக்கீங்களா? இல்லை ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏதாவது ரொம்ப கவலையில் இருக்கீங்களா? நீங்கள் உங்களால் முடிஞ்ச சதக்காக்களை செஞ்சு பாருங்களேன், மனசு லேசாகும். ஒரு ஏழை குடும்பத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான ஏதாவது அவசிய பொருளாதார தேவையை நிறைவு செய்து கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு 5 பேருக்காவது உணவு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய தொகையை மட்டும் உங்களுடைய சதக்காக்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் தகுதியான நபர்களுக்கு வழங்கி உங்களுக்கான நன்மையை பல மடங்கு அடையச்சுவோம். அதாவது நீங்கள் 100 கொடுத்தாலும் அது எல்லாருடைய பணமும் சேர்ந்து அது பல மடங்காக அல்லாவிடத்தில் உங்களை நன்மையை 20 பேத்துக்கு நாங்கள் வழங்கினா அந்த 20 பேத்தோட நன்மையும் தான் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சேர்த்துவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய நேரத்தில் இந்த சதக்கா பற்றிய எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றி இன்ஷா அல்லாஹ் அது நம்ம வருடம் முழுவதும் ஃபாலோ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.